சில வருஷங்களுக்கு முன்பாக அருமை ரட்சகரிடத்திலே ஆண்டவரே இன்று பல காரியங்கள் வேண்டுதல் செய்த போது ஆண்டவரே அடிமை குறித்து, அடிமை உமக்கு செய்கிற ஊழியத்தை குறித்து உம்முடைய இருதயம் என்னப்பா கொண்டிருக்கு, உம்முடைய இருதயம் என்ன நினைக்குதுப்பா கேட்டா அவர் ஒரே வார்த்தை சொன்னாருங்க. என்னுடைய இடது கரத்தில் என்ன இருக்கு கேட்டார். தராசு, நான் சொன்ன துலாக்கோல் இருக்கு. துலாக்கோல்னா தராசு. ஆண்டவரே உம்முடைய இடது கரத்தில் துலாக்கோல் இருக்கு. நீதியின் ஆண்டவரே வலது கரத்தில் இல்லை, யாய் திருப்பி கொடுக்கிற இடது கையில துலாக்கோல் இருக்கு ஆண்டவர் சொன்னேன். அதுதான். அது எப்போ ஒன்று கிடைக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பதிலே சொல்லலை. துலாக்கோல் இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாரு. போன வாரத்தில் அடியான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, நான் கடவுள் சாட்சி சொன்னோன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. போன வாரம் அடியான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அருமை அப்பா சமூகத்தில் ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஏறக்குறைய அதிகாலை 3:15 மணி முதற்கொண்டு காலை 6 மணி வரைக்குங்க. அப்போ அருமையர் வேதாந்தத்தில் உள்ள தீர்க்கதரிசி பரிசுத்தவான் இருக்காங்களே, ஒவ்வொருவர சொல்றார். அவர் சொன்ன வார்த்தை, மல்கியா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு மார்க்கு, எசையா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு மார்க்கு, மீகா தீர்க்கதரிசி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு செய்த ஊழியத்துக்கு உரிய மதிப்பெண் போட்டு வச்சிருக்கிறார். கடைசியில் ஆண்டவரே அடிமைக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்கேன் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது, நீங்க ஜாமனி கேட்டு பாருங்க, அடிமை சொல்லுகிறது உண்மையா, இது உண்மையுள்ள சாட்சியா, அது பொய்யான சாட்சியா என்பதை அப்பாட்ட அவங்க கேட்டு பாருங்க. அப்படியாவது உங்கள் நேசரோடு உங்களுடைய பாசம் பெருகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்பத்தானே என் வேலை செஞ்சிட்டு இருக்கிற, முடிவில் தானே டோட்டல் மார்க் அவன் போட முடியும். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் மார்க் போட்டாச்சு. அவங்களுக்குரிய புஸ்தகத்தில் அவங்களுக்கு ஞாபக புஸ்தகம், கிருமின் காலத்தில் வாழ் நமக்கு ஜீவ புஸ்தகம். இன்னும் கடைசி கால முடிவான ரட்சிப்புக்கு உரிய மனமாட்சியான பரிசுத்தவான்களான நீதிமான்களுக்கு ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம், இந்த மனமாட்சியான ஒரு செப்பரேட் புக் வச்சிருக்கிறார். அவர் எப்படி அடிக்கப்பட்டு அவர் ஜெயத்தை பெற்றாரோ அதற்கென்றதான தனி புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் என்று. அதே போல அவர் நாமத்துக்காக அவருடைய மனமாட்டியாய் வாழ்ந்து நேசருக்குள் ஒன்றரை கலந்து பின்னி பிணைந்து கொண்ட ஒன்றினாலும் அவருடைய நேசத்தை விட்டு நம்மை பிரிக்க முடியாத வாழ்க்கை வாழ்கிற நம் மனவாட்டியான நீதிமான்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு என்று தனி புஸ்தகம். நாம் வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மனவாட்டியானவளுக்கு நேசர் நிமித்தமாய் கண்ணீர், துக்கம், துயரம், உளையான சேற்றில் உழன்று தவித்த வாழ்க்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கான வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு கதறின வாழ்க்கை நிமித்தமாய் இந்த மனவாட்டியான நீதிமான்களுக்கு தேவன் தனி புஸ்தகம் வைத்திருக்கிறார். அவருக்குரிய புஸ்தகத்திலே அவருடைய மனவாட்டியானவர்கள் எழுதப்பட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் போன வாரம், அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு அடிமை உங்க செய்கிற ஊழியத்தின் நிலை என்ன? நீ மொத்தமா சொல்லுவீங்க, ஊழியம் முடிஞ்சபடி சொல்லுவீங்கன்னா அப்போ அடியான் உமக்குள் நித்திரை அடையுதோ அது மாறுவோமோ அப்போதான் மார்க் சொல்லுவீங்களா? இல்லை, மொத்த மார்க் நீ கேட்டீங்க, அதனால் மொத்த மார்க் அன்றி சொல்லுவேன். இப்போ அனுதினமும் எனக்கான சமாதானத்தை உண்டாக்கும், எனக்கும் புறஜாதிகளுக்கும், எனக்கும் பாவிகளுக்கும்
இடையே சமாதானத்தை உண்டாக்கி அவர்களை நீதிமான்களாக மாற்றும் இந்த நற்காரியங்களை அறிவிக்கிற சுவிசேஷத்தை அனுதினமும் நீ அறிவிக்கிற நிமித்தமாய் அனுதினம் உனக்கு அதுக்குரிய மதிப்பெண்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கு. உனக்கு மட்டுமல்ல, இந்த முடிவான ரட்சிப்புக்கு உரிய சமாதானத்தை நற்சுவிசேஷம் அந்த நற்செய்தியை அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றண்ட எனக்கு செய்கிற ஊழியத்துக்குரிய மதிப்பெண் மார்க் அன்றன்னைக்கே போட்டுறேன். டோட்டல்ல அவங்க என் வேலையை நான் கொடுத்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்களா டோட்டல் மதிப்பெண். அப்ப ஜீரோலாம் இருக்குமா? ஆண்டவர் இருக்கும் இருக்கும்ன்றார், ஜீரோ காமிக்கிறார். சத்தத்தை கேட்கிறார் கர்த்தரை ஆவிக்கிற மண்டலமே மனவாடி சபையே, நேசர் வரப்போகிறார். அந்த நேசரோடு நீ ஒன்றரை கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உணர்பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க முடியாது, வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. உன்னுடைய ஆசிவாசிகள் எல்லாத்தையும் ரொம்ப பேர் சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க, காணிக்கை ஊழியர்களுக்கு தாங்க, மிஷினுக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. அதெல்லாம் அதுக்குரிய பிரதிபலனை பூமியில் ஆண்டு உனக்கு கொடுத்துருவாரு. இந்த பூமியில உன்னை குபேரன் ஆக்கிடுவாரு, உன்னுடைய சந்ததிகளை ஆசிர்வச்சிருவாரு. அங்க உன் நேசரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அவருடைய சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிக்காக வாசற் கதவுகளை திறவுங்கள். அவர்களுக்கு தான் அலங்கார வாசல் திறக்கப்படும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு காணிக்க கொடுத்தேனே ஆண்டவரே, எனக்கு உடைய செய்தியா, ஏன் சத்தியத்தை அறிவித்தியா, என்னுடைய அன்புக்கு ஒப்பான இணையான அன்பு நீ பாசம் கொண்டே. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் உண்டு. அன்பு எனக்கு இராவிட்டால் நீ உன்னுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் அன்னதானம் கொடுத்தாலும், எனக்காக உனக்கு உண்டான எல்லாத்தையும் சுட்டரிக்க கொடுத்தாலும், என்னையோ என்னில் இருக்கிற உன்னுடைய அன்பு இருக்கு, என்னோடு இசைந்த வாழ்க்கை வாழ்கிற அந்த அன்பு இருக்கு, அந்த ஐக்கியம் இருக்கு, அது உனக்கு இல்லாவிட்டா ஒண்ணு கிடையாது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு காணிக்க கொடுக்கலாம், என் நாமத்துக்காக நீ எல்லாவற்றையும் நீ கொடுக்கலாம். ஆனால் என்னை சார்ந்த பரிசுத்தம், நேசம், அன்பு, ஐக்கியம், என் அழகு இவைகளிடத்தில் இல்லாவிட்டால் நீ தியாகம் என போட்ட காணிக்கலாம் ஒன்று கிடையாது. அதைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்கிறார், ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும், இயேசுக்காக கொடுத்தாலும், அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. நீ உலகத்துக்குரியதெல்லாம் எனக்கு கொடுக்கிற சரிதான், ஆனா என்னிடத்தில் நீ ஒன்றரை கலந்து கொண்ட, என்னோடு உறவாடுகிற, என் சத்தியத்தை கட்டளை கற்பனை கை கொண்டு வாழ்கிற, எரிந்து முடிவது பிரகாசிக்கிற வாழ்க்கை நீ அற்பமா என்னே மற்ற எல்லாவற்றையும் என்ன நீங்க இந்த ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 முடிய வாசிங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த உலகத்துக்குரிய யாவற்றையும் கொடுத்தாலும் நம்முடைய அன்பு அவை எல்லாவற்றிலும் நேசரில் வெளிப்படுத்தும். நேசருக்காக ஒப்பு கொடுத்து கொண்ட வாழ்க்கை அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதான அன்பாயிருக்கணும். அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஆவிக்குரிய உன்னத மாணவரை தரித்து கொண்ட அழகாயிருக்கணும்.
ஆவிக்குரிய உள்ளான பூர்ண அழகுள்ளவள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி சீயோனாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அழகை பெற்றாய். ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அழகை பெற்றாய். நீ சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 13ஆம் வாசிங்களேன். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 45, நான் சொன்ன சரியா? சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13. ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்றரிகையாய் இருக்கிறது. 15 வாசிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரமனைக்குள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமையுள்ளவள். அவ எப்படிப்பட்டவங்க? புற அழகு இல்ல. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலம் புற அலங்காரத்தை முன்னிலைப்படுத்துகிற ஜீவிதம் செய்கிற சபைகளாய் தேவஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனால் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற அந்த நீதிமான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவர்கள், மனவாட்டி சபையினர் புற அலங்கரிப்பை வெறுக்கணும். புற அலங்கரிப்பை வெறுத்து உள்ளான புற அலங்கரிப்பை உடைய நிலை வரும் பொழுது அவர்கள் ராஜகுமாரத்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜாவின் அரண்மனையில் பிரவேசிக்க அப்படின்னா ரகசிய வரியில ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பங்கு பெற்று அவருடைய ராஜ அரண்மனையாய் சீயோனி சிங்காசனத்தில் உட்காரும் ஸ்லாக்கியத்தை இவள் பெறுவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் சமய கடந்திருச்சு, நாம் நேசரிடத்தில் கொண்டிருக்கும் பரிசுத்தத்தை சார்ந்த அன்பு, அவருக்காக ஜீவபலியாக ஒப்புவித்துக் கொண்ட ஜீவிதம், நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்ட ஜீவிதம், மெய்யான நீதியிலும் பசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலை அணிந்து கொண்ட ஜீவிதம், சாத்தானை அவர் ஜெயித்த மனவாள் ஜெயித்தபடியால் அவர் மனமாட்சியானவர்களும் சாத்தானை அசுத்த ஆவியின் கூட்டத்தை உருவாக்கப்பட்ட 6 விதமான பாவத்தை 62 பாவத்தை ஜெயித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவை சோதரிக்கிறேன் சொல்லுகிற தேவ ஜனங்கள் அவர்கள் தான் வேதத்திலே ஜெயதொனியோடு பாடல் பாடுகிற கூட்டங்க. கிருபையின் காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து சிறுவலர்களை வெட்டாந்தல் நடுவது போல அவர் நடப்பித்து சென்றாரே, அது நிமித்தமாய் மோசே, ஆரோன், மிரியாம் சிறுவர்கள் எல்லாரும் ஆடி பாடி ஜெய கீதங்கள் பாடினார்கள். யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து கிருபையின் காலத்திலே அருமைய இரட்சகர் மரியாள் வயிற்றிலே தங்கி தரித்து உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது ஆகையால் தேவகுமார் என்னப்படும் சொல்லி தேவதூதர்களாரும் ஆரவாரம் செய்து அறிவித்தார்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.